இன்றைக்கு சில பேர் இயக்கத்துக்குள் சுருங்கி இருக்கிறார்கள், இஸ்லாத்துக்குள் இன்னும் வரவில்லை. இயக்கம் சொன்னது மட்டும்தான் தெரியும், இஸ்லாம் சொன்னது தெரியாது. இயக்கத்துக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு, இஸ்லாத்துக்கு கட்டுப்பாடு கிடையாது. அதனால இஸ்லாம் தெரியாமலேயே, இஸ்லாத்தில் வாழாமலேயே கபரை சந்திக்க வேண்டிய நிலை சில பேருக்கு ஏற்படுகிறது. அதனால தான் அல்லாஹு தாலா சொல்கிறானே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க இஸ்லாத்துல பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். சில விஷயங்கள்ல மட்டும் இஸ்லாம், சிலதுல இஸ்லாம் இல்லை. சிலதில் இஸ்லாம், சிலதில் இஸ்லாம் இல்லை. இன்னைக்கு இயக்கங்களையும் எடுத்து பாருங்க. சில பேர் சில விஷயங்களை மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், சில விஷயங்களை மட்டும் முக்கியத்துவப்படுத்துவார்கள். சிலர் என்ன செய்வாங்க, தொழுக மஸ்ஜித், பள்ளிக்கு வாங்க தொழுங்க, அது மட்டும்தான் முக்கியம் என்ற மாதிரி தங்களுடைய இயக்கத்தை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில இயக்கங்கள் எப்படி, ஷிர்க் வேண்டாம், பித்அத் வேண்டாம், மூட நம்பிக்கை வேண்டாம், அதை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் கல்வி வேண்டும், உலகமும் வேண்டும், அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு போய் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல ஒரு பகுதி எடுத்து ஒரு இயக்கம், இன்னொரு பகுதி எடுத்து இன்னொரு இயக்கம், இன்னொரு பகுதி எடுத்து இன்னொரு இயக்கம் அல்ல. ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும், பரிபூர்ண முஸ்லிமாக வாழ வேண்டும், இஸ்லாத்துக்குள் முழுமையாக நுழைந்து வாழ வேண்டும். அதுதான் உண்மையான முஸ்லிம். கேள்வி, உங்களோட மார்க்கம் எது? மா தீனுக், உன்னுடைய மார்க்கம் எது? தீனி அல் இஸ்லாம், இஸ்லாத்தின் படி வாழ்ந்தால்தான் எங்கட நாவுகளால எனது மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லலாம்.